மேஷம் அப்படின்னா நெருப்பு ராசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? இவங்கள பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட ரொம்ப நட்பும் பாராட்டுவாங்க. அதே மாதிரி எதிரியாகவும் மாறக்கூடிய சூழல் மற்றவங்களாலேயும் இருக்கும். ஒன்று நண்பனாக இருக்கணும் அல்லது எதிரியாக இருக்கணும். மற்றவங்க வந்து நியூட்ரலாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அல்லது அவங்களுக்கு அப்படி தான் அமையும். மேஷ ராசிக்காரங்க எந்த மாதிரியான பூ வச்சுக்கிட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? ஸோ செவ்வரளி அது வந்து உங்களுக்கு ஏற்ற மலராக இருக்கும். இப்போ கதம்பம் இருக்குது, அதில் செவ்வரளி வச்சு கட்டுவாங்க. ஸோ அந்த மலர்களை அணியும் போது இந்த மேஷராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ரிஷபராசி இவங்களுடைய எந்த பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? போர் தான் எப்பயுமே வாழ்க்கைங்கிறது ஒரு போராகவே இருக்கும். விறுவிறுப்பாகவும் இருப்பாங்க, பரபரப்பாகவும் இருப்பாங்க. அமைதியான வாழ்க்கை இவங்களுக்கு பிடிக்காது. வெள்ளை நிறத்தில் எந்த மலர் இருந்தாலும் அதை வந்து தலையில் சூடிக்கொள்வது, அதை சாமிக்கு அர்ப்பணிச்சுட்டு ஒரு லக்ஷ்மிக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை வாங்கி நம்ம தலையில் வைக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நற்பலன்களை பெறலாம். சார், பொதுவாகவே இந்த ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான குணநலன்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம குறிப்பாக ஒவ்வொரு ராசியை பற்றி எனக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. மேஷம் அப்படின்னா நெருப்பு ராசி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பேன். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? பொதுவாக சிவப்பு செவ்வாய் அப்படிங்கிறதுமா கொஞ்சம் 9ஆம் தேதி பிறந்தவங்க 18, 27 பிறக்கிறவங்களும் இந்த செவ்வாய் ஆதிக்கத்தில் ராசியாக பிறக்கிறவங்களும் லக்னமாக பிறக்கிறவங்களும் மேஷ ராசியில் வந்து இருக்கும்போது, மேஷ லக்னம் ராசியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு போர் புரிகிற தன்மை. போர்னால் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்க பிறக்கிறதே வந்து 8 நம்ம ஏற்கனவே 8ஆம் நம்பரை பற்றி பேசியிருக்கோம். அந்த 8ஆம் நம்பரில் கர்மாக்கள்லாம் தீர்ந்து 9ஆம் நம்பரில் பிறக்கும்போது மேஷராசியில் பிறக்கிறவங்க புதுசான பிறவி எடுப்பாங்க. புதுசான பிறவி எடுக்கும்போது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க தான் தீர்மானம் பண்ணிக்குவாங்க. வெற்றியோ தோல்வியோ அது அவங்களால தான் ஏற்படும். அவங்களே ஏற்றுக்கொள்வாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களோட ரொம்ப நட்பும் பாராட்டுவாங்க. அதே மாதிரி எதிரியாகவும் மாறக்கூடிய சூழல் மற்றவங்களாலேயும் இருக்கும். ஒன்று நண்பனாக இருக்கணும் அல்லது எதிரியாக இருக்கணும். மற்றவங்க வந்து நியூட்ரலாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது அல்லது அவங்களுக்கு அப்படி தான் அமையும். இவங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல உஷ்ணம் அதிகமாக காணப்படும். உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா கோபதாபங்கள், உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ண வியாதிகள், அடிக்கடி வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வீடு வாசல் வேலையாட்கள் நிச்சயமாக அமையும். அதில் முயற்சி பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்தம் பார்க்கிற தொழில்கள், டாக்டரு, போலீஸ், லேபில் போர் வீரர்கள், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு துறையும் இதில் தான் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இரத்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க ரொம்ப வெற்றிகரமாக இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் கோபதாபங்கள் அதிகமாக வர்றதுனால இந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒன்று ரத்த தானம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு பிளட் டெஸ்ட்னாச்சும் பண்ணணும். ஏதோ ஒரு விதத்தில் ரத்தம் வெளியில் வந்துருச்சுனாக்க இவங்களுடைய கோபதாபங்கள் ரொம்ப குறைவாக இருக்கும், உங்களுக்கும் நல்லது. இவங்களை பொறுத்த வரைக்கும் போர் தான் எப்பயுமே வாழ்க்கைங்கிறது ஒரு போராகவே இருக்கும். விறுவிறுப்பாகவும் இருப்பாங்க, பரபரப்பாகவும் இருப்பாங்க. அமைதியான வாழ்க்கை இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி அமைதியாக இருந்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இவங்களுக்கு ஒரு நோய் வந்து தாக்கிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் வந்து இருக்கக்கூடாது. அவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் என்கேஜ் ஆகிடணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் அவங்க லைஃப் நல்லாயிருக்கும். மற்ற விஷயங்களும் தன்னை போலவே நடக்கும். இல்லை, ஒரு அமைதியாக இருந்தாலே இருக்கக்கூடாது அப்படின்னீங்களே, அப்போ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாமா? சண்டை போடுறதுங்கிறது வந்து நீங்கள் சண்டை போடலைனாலும் உங்களை வந்து ஒரு ஒரு குரூப் எய்த்தாப்பில் இருக்கவங்களோ, உங்களோட பழகுறவங்களோ, உங்களோட உறவினர்களோ ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் இழுக்கிறதுக்கே வந்து அந்த மாதிரியான ஒரு அதிர்வலைகள் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே சிவனேன்னு கிடந்தாலும் சீண்டி விட்டு கதவை தட்டி வம்பு இழுக்கிறது அந்த மாதிரி வாப்பா அப்படின்வாங்க. இவங்க பெரும்பாலும் ராஜதந்திரிகள்னு சொல்லுவாங்க. போர் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜிக் அந்த மாதிரி ஏற்படுத்துறது, பின்னணியிலேருந்து இயக்குறது. ஸோ அந்த மாதிரியான தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்க சரி, எனக்கு நீங்கள் பேச்சில் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க பூக்கள் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே இந்த மேஷ ராசிக்காரங்க எந்த மாதிரியான பூ வச்சுக்கிட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க? பொதுவாக இது எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒவ்வொரு பிளானட்ஸ் கிரகங்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். செவ்வாய்க்கிழமைனா அரளிப்பூ கட்டி துர்க்கைக்கு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்ம இதில் ஏன் வந்து செவ்வாய்க்கிழமையில் அரளிப்பூ இது பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி, இப்போ அரளிப்பூ கட்டி கோயிலில் போய் போடுறோன்னு வைங்க, வியாழக்கிழமையா முல்லைப்பூ கட்டி குருவுக்கு போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க
ஒவ்வொரு கிழமையிலையும் ஒரு பூஜைகளை பண்ணும்போது அந்த கிழமைக்கு உண்டான தெய்வங்களை நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கு உண்டான வழிபாட்டுக்கு உண்டான பூவை நம்ம தலையில் சூடும்போது அவங்களுக்கு ஒரு பரிகாரம் கிடைக்குது. இதுதான் இதில் உள்ளது. இப்போ உதாரணத்துக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி இப்போது மேஷராசின்னு வச்சிங்களேன், மேஷராசி விருச்சிக ராசி இது ரெண்டுமே வந்து செவ்வாய்க்குரிய ராசி. அதே மாதிரி 9, 18, 27 பிறக்கிறது செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டம் வருது. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பரிகாரம். அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. சும்மா இருக்கும்போது ஒரு பூவும் சாமிக்கு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு துர்க்கைக்கு உகந்த மலர் செவ்வரளி. ஸோ செவ்வரளி என்ன பண்ணுவாங்க, அதை கட்டி கொண்டு போய் மாலையாக சுடும்போது அவர் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் தலையில் வைப்பீங்க. வைக்கும்போது அந்த அதிர்வலைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நன்மையை தரும். ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது அதுக்குண்டான ஒரு வேலையை அந்த பூக்கள் மூலமாக செஞ்சு உங்களுக்கு ஒரு பரிகாரத்தை தரும். ஸோ செவ்வரளி அது வந்து உங்களுக்கு ஏற்ற மலராக இருக்கும். இந்த செவ்வரளி வந்து வெறுமனே அணியணும்னு அவசியம் இல்லை, கதம்ப மலர்களாகவும் அணியலாம். இப்போ கதம்பம் இருக்குது, அதில் செவ்வரளி வச்சு கட்டுவாங்க. ஸோ அந்த மலர்களை அணியும் போது இந்த மேஷராசி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. ரெகுலராக வந்து நீங்கள் அதை அணியும் போது செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, மற்ற ஏனைய தினங்களையும் நீங்கள் அணியும் போது ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அடையலாம். 9, 18, 27 தேதியில் பிறக்கிறவங்களும், மேஷராசி விருச்சிக ராசியில் பிறந்தவங்களும், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக. அதே மாதிரி ரிஷபராசி இவங்களுடைய எந்த பெண்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? ரிஷபராசி அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு ஈக்குவலாக துளாராசி அதே மாதிரி 6, 15, 24 பிறக்கிறவங்க, வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க. இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் வரையில் சுக்கிரனுடைய தன்மைக்குடையவங்க அவங்க. சுக்கிரனுடைய தன்மை அப்படிங்கிற போது உங்களுக்கு வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கனாக்க சுக்கிரன் தான். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பணக்காரங்க. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரங்களாம் சுக்கிரனுடைய தன்மையில் தான் பிறந்திருப்பாங்க. ஒரு பேனாவாக இருக்கட்டும், ஒரு வாட்சாகட்டும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, வாட்ச் 4 கோடிக்கு கட்டுறாங்க, 2 கோடிக்கு கட்டுறாங்கன்னா இப்போ பிரபலமாக இருக்குது. ஒரே நேரத்தை தான் காமிக்குது, இருந்தாலும் கூட அந்த வாட்ச் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே சுக்கிரனோட தன்மை கொண்டது. உதாரணத்துக்கு காரில் வந்து ரொம்ப லக்ஸுரி கார்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 6ஆம் நம்பர் கால்குலேஷனில் வந்துடும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உங்களுக்கு மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஜாஸ்மின் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடியது. அவங்க வந்து ஒரு அந்த நேரங்களில் இப்போ மல்லிகைப்பூங்கிறது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதங்களில் நிறையா கிடைக்கும், முகூர்த்த நாளைக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு வெள்ளை நிற மலர்கள் எதாக இருந்தாலும் சரி தான், வெள்ளை நிறத்தில் எந்த மலர் இருந்தாலும் அதை வந்து தலையில் சூடிக்கொள்வது, அதை சாமிக்கு அர்ப்பணிச்சுட்டு ஒரு லக்ஷ்மிக்கு அர்ப்பணிச்சுட்டு அதை வாங்கி நம்ம தலையில் வைக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு நற்பலன்களை பெறலாம். இவங்களுக்கு டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? மேஷத்துக்கு ஒரு தேதி சொன்னீங்களே, அதே மாதிரி 6, 15, 24 ஓகே, ஆறாம் வரிசையில் வர 6 வரிசை கண்டிப்பாக. ஸோ எந்த ராசி பெண்கள் எந்த ராசி பூவை சூடணும், அவங்களுடைய குணாதிசயம் என்ன, ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. நிறைய விஷயம், தெரியாத விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்துட்டு நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இங்கே கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்மா.